ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு வருமுன் காப்போம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்தினாலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 1 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகி இறைப்பற்றில் வளர பயிற்சி செய். ரிஜெக்ட் profane and old wives' fables and exercise yourself rather in godliness. திருச்சபையில் பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்படாத வியாதி வஞ்சகமே, டிசெப்ஷன். வஞ்சகத்தின் கொடுமை என்னவெனில், வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. The deceived do not know that they are deceived. இந்த யுகத்தின் இறுதியை நாம் நெருங்க நெருங்க வஞ்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. இயேசுவின் சீடர் அவரை பார்த்து, உமது வருகைக்கும் உலகின் முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று கேட்டபோது அவர் கொடுத்த நீண்ட பதிலின் முதல் வாக்கியமே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்பதை. மத்தேயு 24ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். வஞ்சகத்திலிருந்து மீளுவது பிரியமானவர்களே அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. வருமுன் காப்பதுதான் மேல். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். எனவே வஞ்சகத்திற்கு தப்ப நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கூற விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்வின் பல்வேறு பக்தி முயற்சிகளில் வேத தியானத்திற்கே முதலிடம் கொடுங்கள். Give Bible meditation the preference and the first place among all your spiritual disciplines. பேசுவதை விட கேட்பதற்காகவே திருமுன்னிலை செல்ல வேண்டும் என்கிறது வேதம். அதைத்தான் பிரசங்கி 5:1 நாம் பார்க்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் விட, தமது பெயர் புகழையும் விட தமது வார்த்தையை மேன்மைப்படுத்தியுள்ளார் என்று சங்கீதம் 138:2 கூறுகிறது. நீங்கள் தேவனோடு தனித்து செலவிடுவது 1 மணி நேரமாய் இருக்கும் என்றால், அதில் 40 நிமிடங்களை வேத தியானத்திற்கும் 20 நிமிடங்களை துதிப்பதற்கும் வேண்டுதலுக்கும் நீங்கள் செலவிடுங்கள். சட்டமென்று கீழ்ப்படிவதற்கான 11ஆம் கட்டளை அல்ல இது. ஆனால் வஞ்சகத்திலிருந்து நீங்கள் காக்கப்பட வசன தியானம் எவ்வளவு முக்கியம் என்பதையே நான் இங்கு வலியுறுத்துகிறேன். இரண்டாவது, நீங்கள் வஞ்சகத்திற்கு தப்ப வேண்டுமானால் சமநிலையுடையவராயிருங்கள். பி பேலன்ஸ்ட். மற்ற சத்தியங்களை விட்டுவிடும் அளவிற்கு ஏதோ ஒரு சத்தியத்தை அளவுக்கு மீறி வலியுறுத்தி கொண்டே இருக்காதீர்கள். தெய்வீக சத்தியத்தின் குறிப்பிட்ட பகுதி ஒன்றை ஒருபுற சாய்வாக வலியுறுத்துவதே பெருவாரியான வஞ்சகத்திற்கு மூல காரணம். That is, excessive emphasis of any one particular aspect of the truth leads to eccentricity. Eccentricity leads to off track, off balance. இதுதான் பொதுவாக
அநேகருடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற ஒரு காரியம். எனவேதான் கடவுள் திருச்சபைக்கு பல வகை ஊழியங்களை வரமளித்துள்ளார். எடுத்துக்காட்டாக எபேசியர் 4:11-15 ஐவகை ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5 வகை ஊழியரோடும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அப்போஸ்தல தரிசனம் கிடைக்கும், மிஷனரி தரிசனம். தீர்க்க தரிசன கண்ணோட்டம் கிடைக்கும், சுவிசேஷகனுடைய தாகம் கிடைக்கும், மேய்ப்பனின் பாரம் கிடைக்கும், போதகனின் அறிவு உங்களுக்கு கிட்டும். இப்படி நீங்கள் ஐவகை ஊழியரோடு நீங்கள் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் சமநிலை இழப்பது மிகவும் கடினம். நன்றாக ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டியன், சமநிலை கிறிஸ்தவனாக நீங்கள் இருப்பீர்கள். இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் வளராவிடில் பிசாசின் தந்திரங்களில் சிக்கிக்கொள்வது திட்டம் திண்ணம். மூன்றாவது, நீங்கள் வஞ்சகத்திற்கு தப்ப வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, வேதத்திற்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள் மற்றும் அனுபவங்கள் மீதுள்ள நாட்டத்தை நீங்கள் அகற்றுங்கள். Don't go after extra biblical revelations and experiences. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு திருமறையில் தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டுள்ளவையே நமக்கு போதும். மறுபடி சொல்லுகிறேன், போதும். ரகசியங்கள் இறைவனுக்குரியவை. Secret things belong to God. Only those things which are revealed, they belong to us for our obedience. இதைத்தான் உபாகமம் 29:29 நான் வாசிக்கிறோம். வேதத்திற்கு அப்பாற்பட்டவற்றை தோண்டி துருவுவது தேவனுடைய ஆழங்களுக்கு உங்களை எடுத்து செல்வதற்கு பதிலாக சாத்தானுடைய ஆழங்களில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். வேதத்தில் தெளிவாக போதனையினாலும் எடுத்துக்காட்டுகளினாலும், லா அண்ட் டெஸ்டிமோனி, வேதத்தையும் சாட்சியாகமும், சாட்சிகள், உபதேசமும் இருக்க வேண்டும், உதாரணங்களும் இருக்க வேண்டும். இவை இரண்டினாலும் உபதேசிக்கப்படாத எந்த அனுபவத்தையும், அது எவ்வளவு ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் அதை அணைத்துக் கொள்ள நாம் கடனாளிகள் அல்ல. பிரசங்கி 10:8 ஒரு வசனம் உண்டு, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பிப்ளிக்கல் பவுண்டரி. வேதம் நமக்கு ஒரு அடைப்பு, அதை பிடுங்குகிறவனை பாம்பு நிச்சயமாக கடிக்கும். அதேபோல் பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இவைகளுக்கு பின்னரும் பொல்லாத ஆவிகள் உண்டு. வருமுன் காப்பது மேல் 3 காரியங்கள். 1, வேத தியானத்திற்கு முதலிடம் கொடுங்கள். 2, சமநிலையுடையவராயிருங்கள். 3, வேதத்திற்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள் அனுபவங்கள் மீது நாட்டம் கொள்ளாதிருங்கள். புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகி இறைப்பற்றில் வளர பயிற்சி செய்யுங்கள். வருமுன் காப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நாட்களிலே கடைசி நாட்களின் கடைசி மணி நேரங்களுக்குள் நாங்கள் வந்திருக்கிறபடியால் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து தன்னுடைய வஞ்சகமான போதகங்களை திருச்சபைக்குள்ளே வெள்ளம் போல பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அநேகர் அந்த வெள்ளத்திலே அடிபட்டு கொண்டு போய்விட்டார்கள். கர்த்தாவே, நீர் மக்களுக்கு திறந்த கண்களை, கர்த்தாவே, உம்முடைய திருவசனத்தின்படி எல்லா காரியங்களையும் சீர்தூக்கி பார்க்கத்தக்கதான பகுத்தறிவை, பகுத்தறியும் ஆவியே, ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிறுபிள்ளைகளைப் போல எல்லா விதமான அலைகளினாலும் அலைக்கழிக்கப்பட்டு இன்று ஒன்று, நாளை இன்னொன்று, மறுநாள் இன்னொன்று என்று சொல்லி தாவி தாவி போய்கொண்டிருக்கிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய மக்களுக்கு நல்ல விதமாக சமநிலையுடன் போதிக்கத்தக்கதாக அநேக போதகர்களை, உபதேசிமாரை கர்த்தர் நீர் எழுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் திருச்சபைகளிலே போதனையின்றி மக்கள் பின்னடைந்து இருக்கிறார்கள். பிரசங்கங்கள் உண்டு, போதனை இல்லை. ஆண்டவரே, கர்த்தாவே, அநேக போதகர்களை எழுப்பித்தாரும். போதக வரம் உள்ளவர்கள் தங்களுக்கு புகழ் நாடி மற்ற காரியங்களிலே ஈடுபடாதபடி தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலேயே தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். வஞ்சக காற்றுக்களுக்கு ஏற்கனவே பலியான மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எப்படியாவது கர்த்தர் பிசாசின் மயக்கம் தெளிந்து அவர்கள் மனந்திரும்புதலுக்குள் வரும்படி சாந்தமாய் அவர்களுக்கு போதிக்கத்தக்க சில மக்களை அவர்களிடத்திலே அனுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்காய் உம்மை துதிக்கிறோம். பேதையராய் இருந்தால் கூட உம்முடைய வசனத்தின்படி நடந்தால் அவர்கள் இடறுவதில்லை என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்முடைய திருவசனத்திலேயே நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.